மேக்ஸ் டைம் யூடியூபின் வணக்கம். நம்ம இப்போ எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் டாபிக் தான் பார்த்துட்ருக்கோம். 2 கிளாஸ் முடிஞ்சிடுச்சு. இப்போ பார்ட் 3 3வது கிளாஸ் இப்போ போகிறோம். இந்த கிளாஸ் பார்க்க போகிறோம். இதில் ஒரு 9 சம் இருக்குது, பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். எதனா தெரிவிக்கணும்னா கமெண்டில் தெரிவிங்க. வாங்க சம்முக்கு போகலாம். இரு எண்களின் கூடுதல் 56, அவற்றின் எல்சிஎம் 105 எனில் அவற்றின் ஹெச்சிஎஃப் என்ன? சிம்பிளான கொஸ்டின் தான், ஷார்ட்கட்டாக பார்ப்போம், ஃபார்முலா கூட வேண்டாம். 2 நம்பரோட கூடுதல் 56. அதுக்கு என்ன நம்ம என்ன பண்ணுறோம், டானா வகுத்தல் போடுறோம். ஃபஸ்ட்டு எதில் அடிக்கலாம், 2வது வாய்ப்பாடு போட்டு 28, மறுபடியும் 2ஆல் அடித்தா 14, மறுபடியும் 2ஆல் அடித்தா 7. இப்போ 56க்கு எடுத்தாச்சு. அடுத்தது 105, எதால் அடிக்கலாம், 5ஆல் அடிக்கலாம். 21 முறை போகுமா. அடுத்தது 3ஆல் அடிச்சுன்னா 7 முறை போகும். அப்போ பாருங்கள், ஃபஸ்ட் நம்பர் என்னதுங்க, 56. அதுக்கு என்ன, 2 × 2 × 2 × 7. அடுத்தது 105, 5 × 3 × 7. நான் போன வீடியோவில் சொல்லியிருக்கேன், எல்சிஎம் ஹெச்சிஎஃப் வந்து டெஃபினேஷன். ஹெச்சிஎஃப் வந்து காமனாக இருக்கணும். அந்த 2 நம்பரில் காமனாக இருக்கிறது தான் ஹெச்சிஎஃப். இப்போது நம்ம வந்து இந்த 2 நம்பரில் காமனாக இருக்கிறது எதுங்க, 7. அப்போது ஹெச்சிஎஃப் 7. அவ்வளோதாங்க, சிம்பிளான கணக்கு. இது ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. நம்ம ஃபார்முலா வச்சுலாம் போடல, சாதா ஒரு டானா வகுத்தில் வச்சு போட்டாச்சு. அடுத்த சம் பார்க்கலாமா. இரு எண்களின் விகிதம் 2:3. அவ்வெண்களின் எல்சிஎம் மற்றும் ஹெச்சிஎஃப் ஆகியவற்றின் பெருக்குத்தொகை 150 எனில் அந்த இரு எண்கள் எண் கூட்டுத்தொகை என்ன? இதுதான் சம்முங்க. இப்போ என்னென்னா, ரேஷியோ கொடுத்துட்டாங்க, எல்சிஎம் ஹெச்சிஎஃபோட பெருக்குத்தொகையை 150ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அந்த 2 நம்பர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோன்னா அதோட கூடுதல் தான் கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு 2 நம்பர் கண்டுபிடிக்கணும். நம்மளோட ரேஷியோ என்ன பண்ணுங்க, 2x 3x. இப்போ ஃபார்முலா இருக்குது, இதுக்கு என்ன இருக்குது, இப்போ ஏற்கனவே நம்ம படித்தது தான். இப்போ 2 நம்பரோட மல்டிப்ளிகேஷன், அது என்ன பண்ணுவோம், XYன்னு எடுத்துப்போம். X × Y LCM × HCF. 2 நம்பர் என்னங்க, 2x × 3x. LCM அண்டு HCFோட மல்டிப்ளிகேஷன் என்ன வருது, 150. அப்போ இது 2 பேருக்குன்னா 6x². அப்போது 150 எத்தனை முறை போகும், x². 150 6ஆல் அடித்தா எத்தனை முறை போகும், 2, மீதி 2, 5 முறை போகும். அப்போ x² 5, 25னா அப்போ எக்ஸ்னா 5. அப்போ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 2 × 5 3 × 5 மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 10, 15. ஒரு நம்பர் 10, இன்னொரு நம்பர் 15. அப்போ 2த்தையும் ஆட் பண்ணால் அதோட கூடுதல் தானே கேட்டிருக்காங்க, ஆட் பண்ணால் 25. அவ்வளோதாங்க. இது சிம்பிளான கணக்கு, ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம், அவ்வளோதான். எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அந்த 2xல் போய் சப்ஸ்டியூட் பண்ணால் 2 × 5 3 × 5 மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 10, 15. ஒரு நம்பர் 10, இன்னொரு நம்பர் 15. அதை 2த்தையும் கூட்டினா கூடுதல் தான் கேட்டிருக்காங்க, 2த்தையும் கூட்டினா 25. அடுத்த சம் பார்க்கலாங்க. இரு எண்களின் எல்சிஎம் ஆனது அதன் ஹெச்சிஎஃப்பின் 45 மடங்காக உள்ளது. ஓர் எண் 125 மற்றும் எல்சிஎம் மற்றும் ஹெச்சிஎஃப்பின் கூடுதல் 1150 எனில் மற்றொரு எண் என்ன? அவ்வளோதாங்க சம். இப்போ என்ன சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு எல்சிஎம் என்ன, ஹெச்சிஎஃப் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதில் ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க,
அந்த ஃபார்முலா எல்லாத்தையுமே சப்ஸ்டியூட் பண்ணணும். ஃபஸ்ட்டு எல்சிஎம் அண்டு ஹெச்சிசிஎஃப்பை கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் அப்படின்னா சொல்கிறாங்க, இரு எண்களின் எல்சிஎம் அதன் ஹெச்சிசிஎஃப்பின் 45 மடங்கு ஆகும். எல்சிஎம் வந்து எத்தனை மடங்கு? 45 மடங்கு தான் ஹெச்சிசிஎஃப். ஓகேங்களா? அடுத்தது எல்சிஎம் கொடுத்துக்கிற கணக்கில் தான் நம்ம எழுதுகிறோம். எல்சிஎம் ப்ளஸ் ஹெச்சிசிஎஃப் ரெண்டோட கூடுதல் எவ்வளோ? 1150. இப்போ அதை இடத்துல வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். எல்சிஎம் இருக்கிற இடத்துல 45 ஹெச்சிசிஎஃப்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஹெச்சிசிஎஃப் 1150. இது ரெண்டையும் கூட்டினா 46 ஹெச்சிசிஎஃப் 1150. ஹெச்சிசிஎஃப் 1150 டிவைடட் பை 46. 2ஆல் அடிச்சுன்னா 23 முறை. இதை அடித்தா 5 7 மறுபடியும் 5 10. அப்போ 575. அப்போ 23 பகா எண். ஸ்ட்ரெயிட்டாக நம்ம எத்தனை முறை டிவைட் ஆகுனா 23 வந்து 575ல் 25 முறை வருமா? 25. அப்போ ஹெச்சிசிஎஃப் 25. அப்போது ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிச்சிட்டோம். ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிச்சா அப்புறம் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். எல்சிஎம் கொடுத்துக்கிற கணக்கில் தான். எல்சிஎம் ப்ளஸ் ஹெச்சிசிஎஃப் எவ்வளோ? 1150. அப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணால் எல்சிஎம் ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிச்சாச்சு. 25 1150. எல்சிஎம் அதனால் 25 எடுத்துனோம்னா 1150 மைனஸ் 25. அப்போ எல்சிஎம்னு எதுங்க? 1125. அவ்வளோதாங்க. இப்போ எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டோம், ஹெச்சிசிஎஃப் எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டோம், ஹெச்சிசிஎஃப்பும் கண்டுபிடிச்சிட்டோம், ஒவ்வொரு எண்ணும் கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ ஃபார்முலான்னு எதுங்க? எக்ஸ் இன்ட்டு ஒய் எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிசிஎஃப். ஒரு எண்ணு கண்டுபிடிச்சிட்டோம். ஒரு எண்ணு கொடுத்துட்டாங்க 125 இன்ட்டு ஒய். எல்சிஎம் வந்து 1125 இன்ட்டு ஹெச்சிசிஎஃப் 25. எத்தனை முறை போகும்? 5 முறை போகும். இது 5ஆல் அடித்தா எத்தனை முறை போகும்? இப்படி இருங்க. 1125 டிவைடட் பை 5 எத்தனை முறை போகும்? 2 ஒரு 5 2 மீதி மறுபடியும் 2 12 மறுபடியும் 2 5 முறை போகும். அப்போது ஒய்யோட வேல்யூ 225. அவ்வளோதாங்க. ஒரு நம்பர் வந்து 125, இன்னொரு நம்பர் வந்து 225. அதான் ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இது மாதிரி தான் போடணும் இந்த சம்மை. இது இம்பார்ட்டன்ட் சம்மை. இதை பார்த்துங்க. மறுபடியும் நான் சொல்கிறேன். இரு எண்களின் எல்சிஎம்மானது அதன் ஹெச்சிசிஎஃப் 45 மடங்காக உள்ளது. எல்சிஎம் வந்து ஹெச்சிசிஎஃப் வந்து 45 மடங்கு. அப்போது ஓர் எண் 125 மற்றும் எல்சிஎம் ஹெச்சிசிஎஃப்பின் கூடுதல் 1150 எனில் மற்றொரு எண் என்ன? நம்மளுக்கு எல்சிஎம் ஹெச்சிசிஎஃப் தனியாக கொடுக்கல, ஆனால் கூடுதல் 1150ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ தனித்தனியாக கண்டுபிடிச்சி அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அவ்வளோதாங்க. எல்சிஎம் வந்து எத்தனை மடங்கு? ஹெச்சிசிஎஃப் 45 மடங்குக்கு தான் எல்சிஎம் ஈக்குவல். அப்போது எல்சிஎம் 45 ஹெச்சிசிஎஃப். அப்போது எல்சிஎம்மும் ஹெச்சிசிஎஃப்பும் கூட்டினா 1150. அப்போது அந்த எல்சிஎம்மில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். எல்சிஎம் ஹெச்சிசிஎஃப் 45 ஹெச்சிசிஎஃப் அதில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது 45 ஹெச்சிசிஎஃப் ப்ளஸ் ஹெச்சிசிஎஃப் 1150. ரெண்டுத்தையும் 46 ஹெச்சிசிஎஃப் 1150. 46 டிவைட் பண்ண எத்தனை முறை போகும்? 25 முறை போகும். அப்போ ஹெச்சிசிஎஃப் 25. எல்சிஎம் அண்ட் ப்ளஸ் ஹெச்சிசிஎஃப் கூடுதல் வந்து 1150. அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன வருது? எல்சிஎம் வந்து 1125. ஒரு எல்சிஎம் கண்டுபிடிச்சாச்சு, ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். எக்ஸ் ஒரு நம்பர்னு எதுங்க? 125 இன்ட்டு ஒய். எல்சிஎம் வந்து 1125 இன்ட்டு 25. அப்படியே அடிக்கிறோம். 5 முறை போகும். மறுபடியும் 1125 அடித்தா 225. அது இன்னொரு நம்பர் 225. அவ்வளோதாங்க. அடுத்த சம் பார்க்கலாம். இரு எண்களின் எல்சிஎம் 45 மற்றும் ஹெச்சிசிஎஃப் 3. அவ்வெண்களின் கூடுதல் 24 எனில் அவ்வெண்களின் வித்தியாசம் என்னன்னு கேட்குறாங்க. அவங்க கேட்டுக்கிறது அந்த ரெண்டு நம்பரோட வித்தியாசம், டிஃப்ரெண்ட்.
இப்போ என்னன்னா நம்ம அந்த ரெண்டு நம்பர்லாம் கண்டுபிடிக்க தேவையில்ல, ஸ்ட்ரெயிட்டாக இதுக்கு ஒரு ஷார்ட்கட் ஃபார்முலா இருக்குது. என்னென்னா டி டிஃப்ரெண்ட் தானே கேட்குறாங்க, டி ரூட் ஆஃப் சமேஷன் எஸ் ஸ்கொயர் 4m மல்டிப்ளிகேஷன். அவ்வளோதாங்க. அப்படியே சப்ஸ்டிட் பண்ண போகிறோம், வேறு எதுவும் இல்லை. இரு எண்கள் அவ்வெண்களின் கூடுதல், ரெண்டு நம்பரோட கூடுதல் எவ்வளோ 24 ரூட் ஆஃப் 24 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4m என்ன எல்சிஎம் அண்டு ஹெச்சிசியை போட்டு தான் மல்டிப்ளிகேஷன் தான் m. அப்போது 45 × 3, அப்போது 24 ஸ்கொயர் ரூட் எவ்வளோங்க 576. கண்டிப்பாக நம்ம ஸ்கொயர் ரூட்டு தெரிஞ்சிருக்கணும், மினிமம் ஒரு 100 வரைக்குமாவது தெரிஞ்சிருக்கணும். அது கண்டிப்பாக பார்த்துக்குங்க. ஸ்கொயர் ரூட் தெரியாத, கியூப் தெரியாத எதுவும் பண்ண முடியாது. அடுத்து மல்டிப்ளிகேஷன் பண்ண எவ்வளோ அவங்க 4 45 4 மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 0 மீதி 2 16 18. அப்போ 180 மறுபடியும் 3ஆல் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 0 24 மீதி 2 3 5 540. 4 45 3 மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 540. இது ரெண்டுத்தையும் கழிச்சு எவ்வளோங்க வரும் 36 ஸ்கொயர் ரூட் டி. அப்போ ஸ்கொயர் ரூட் எடுத்தால் எவ்வளோ வருங்க 6. அவ்வளோதாங்க. இரு எண்களின் வித்தியாசம், அந்த ரெண்டு நம்பரோட வித்தியாசம் ஸ்ட்ரெயிட்டாக நம்ம நம்பர்லாம் கண்டுபிடிக்கல, ஷார்ட்கட் ஃபார்முலாவில் போட்டது. அந்த ரெண்டு நம்பரோட வித்தியாசம் 6. அவ்வளோதாங்க. இந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். இரு எண்களின் எல்சிஎம் 45, HCF 3, அவ்வெண்களின் கூடுதல் 24 எனில் அவ்வெண்களின் வித்தியாசம் என்ன? நம்ம நம்பர்லாம் கண்டுபிடிச்சி போட முடியாது, அதனால் ஷார்ட்டாக பார்த்துங்க. டி சமேஷன் ரூட் ஆஃப் சமேஷன்னா இது கூடுதல், அந்த கூடுதல் வந்து ஸ்கொயர் பண்ணுறோம் மைனஸ் 4m மல்டிப்ளிகேஷன் எல்சிஎம் அண்டு ஹெச்சிசிஎஃப்பை மல்டிப்ளிகேஷன் பண்ணோம். அதுதாங்க எல்சிஎம் அண்டு ஹெச்சிசிஎஃப். ரூட் ஆஃப் சமேஷன் எவ்வளோ 24 ஸ்கொயர் மைனஸ் 4 × 45 × 3. அது மல்டிப்ளிகேஷன் பண்ணால் எவ்வளோ வருது 24 ஸ்கொயர் வந்து 576 மைனஸ் 540. ரூட் ஸ்கொயர் மைனஸ் பண்ணால் ரூட் 36. இது ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 6. அவ்வளோதான். டியோட வேல்யூ வந்து 6. அடுத்து சம் பார்க்கலாங்க. ஆசிரியரிடம் 1001 பேனாக்கள் மற்றும் 910 பென்சில்கள் உள்ளன. ஒவ்வொரு மாணவருக்கும் ஒரே எண்ணிக்கையில் பேனாக்கள் மற்றும் ஒரே எண்ணிக்கையில் பென்சில்கள் கிடைக்க வேண்டுமானால் மாணவரின் அதிகபட்சம் எண்ணிக்கை எதுவாக இருக்க வேண்டும்? 1001 பேனா இருக்குது, 910 பென்சில்கள் இருக்குது. ஒவ்வொரு மாணவர்களுக்கும் ஒரே எண்ணிக்கையிலும் பேனாவும் பென்சில்களும் கிடைக்க வேண்டுமானால் மாணவர் அதிகபட்ச எண்ணிக்கை எதுவாக இருக்கும்? அவ்வளோ. இந்த எதுவும் பண்ண தேவையில்லைங்க, ரெண்டு நம்பருக்கு HCF எடுத்தால் போதும். HCF 1001 910 இந்த ரெண்டு நம்பருக்கு HCF எடுத்தால் அது அதிகபட்ச மாணவர் எதுவாக இருக்கும், ஈக்குவலாக கொடுக்க முடியும் அப்படின்னு பார்க்க போகிறோம். அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம ஏற்கனவே தெரியும், ரெண்டு பெரிய நம்பர்னு எப்படி எடுப்போம், பெரிய நம்பரால் சின்ன நம்பரால் பெரிய நம்பரை டிவைட் பண்ணுறோம். 910 ஒரு முறை போகும், 910 1 9, மறுபடியும் 910ஆல் 10 91 டிவைட் பண்ணுறோம். எத்தனை முறை போகும் 10 முறை போகும். அப்போது 0. அப்போ HCF என்னங்க 1001க்கு 910க்கும் HCF 91. அப்போது 91 பேருக்கு பேனாவும் பென்சிலும் ஈக்குவலாக கொடுக்க முடியும்னு சொல்கிறாங்க. அதுதான், இது சிம்பிளான கணக்கு தாங்க. சாதா அந்த ரெண்டு நம்பருக்கு HCF எடுத்தால் போதும், வேறு எதுவும் இல்லை. பார்த்துங்க, இது ஒரு எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. அடுத்த சம் போகலாம். இரு எண்களின் கூடுதல் 45, அவற்றின் வித்தியாசம் அவற்றின் கூடுதலை விட 1/9 மடங்கு அதிகம் எனில் எல்சிஎம் என்ன? ரெண்டு நம்பரோட கூடுதல் 45, அவற்றின் வித்தியாசம் வந்து அவற்றின் கூடுதல் விட 1/9 மடங்கு அதிகம். அப்படின்னா எப்படி பாருங்கள், இரு எண்கள் கூடுதல் x + y, கூடுதல் 45. ஓகேங்களா? வித்தியாசம் என்னது x - y, வித்தியாசம் டிஃப்ரெண்ட்டு, வேறுபாடு எல்லாம் ஒன்று தாங்க. வித்தியாசம் எப்படி, அதோட
அவற்றின் கூடுதலை விட 1/9 மடங்கு 1/9 மடங்கு கூடுதல் எவ்வளோ 45. அவ்வளோதாங்க. இது எத்தனை முறை போக அடித்தா 5. அப்போது எக்ஸ் மைனஸ் ஒய் வந்து எவ்வளோ 5. இரு எண்களின் கூடுதல் 45, இரு எண்களின் வித்தியாசம் 5. அவ்வளோதான், சிம்பிளாக போட்டுடலாம். அப்போ என்ன பண்ணோன்னா அந்த ரெண்டு நம்பர் கண்டுபிடிக்கணும். நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும், எக்ஸ் ப்ளஸ் ஒய் எக்ஸ் மைனஸ் ஒன் டிவைட் போட்டு எக்ஸும் ஒய்யும் கண்டுபிடிப்போம். ஆனால் அப்படி வேணால் ஷார்ட்டாக போட்டுடலாம். பாருங்கள், எக்ஸ் ஒய் கண்டுபிடிக்குது அப்படின்னு 45 கூடுதல் வித்தியாசம் வந்து 5. அப்போ ப்ளஸ் 5 மைனஸ் 5. இது ரெண்டுத்தையும் கூட்டி 2ஆல் வகுங்க. இது ரெண்டையும் கழித்து 2ஆல் வகுங்க. 50 டிவைடட் பை 2, 40 டிவைடட் பை 2. அடித்தா எத்தனை முறை போகும் 25. இது அடித்தா 20. அப்போது எக்ஸோட வேல்யூ என்னது 25, ஒயோட வேல்யூ 20. அந்த ரெண்டு நம்பர் கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ அந்த ரெண்டு நம்பர் கூடுதல் எவ்வளோ 45. இப்போ அழகாக எல்சியம் கண்டுபிடிச்சிடலாமா? 25க்கும் 20க்கும் எல்சியம் என்ன 5ஆல் அடிக்கலாம். 5 25 4 5. அப்போ 5ஆல் அடிச்சு 1 4, மறுபடியும் 4 1, 1. இப்போ எல்லாம் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கள். 5 × 5 × 4 25 × 4 100. அப்போது எல்சியம் என்ன 100. அவ்வளோதாங்க, சிம்பிளான கொஷின், ரொம்ப கஷ்டமே இல்லை. மறுபடியும் சொல்கிறேன், இது ஒரு 4-5 எக்ஸாமில் கேட்டிருக்கான் இதே கொஷினு, நம்பர் மாறாமல். ஓகேங்களா? பாருங்கள், இரு எண்களின் கூடுதல் 45, அவற்றின் வித்தியாசம் அவற்றின் கூடுதல் விட 1/9 மடங்கு அதிகம் எனில் எல்சியம் என்ன? அவ்வளோதான். ரெண்டு நம்பர் கண்டுபிடிச்சிட்டுனா அதை வச்சு நம்ம எல்சியம் கண்டுபிடிச்சிக்க போகிறோம், ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிச்சிக்க போகிறோம். சப்போஸ் ஹெச்சிசிஎஃப்னா என்ன சொல்லியிருப்பீங்க, வெறும் 5ன்னு சொல்லியிருப்போம். ஹெச்சிசிஎஃப்னா இதோடு நின்று இருக்கும், அப்போது 5 இப்படி கேட்டாலும் எழுதணும். ஹெச்சிசிஎஃப்பும் கேட்கலாம், எல்சிஎம்மும் கேட்கலாம். இப்போ இந்த எக்ஸாமில் எல்சிஎம் கேட்டிருக்காங்க, அடுத்த எக்ஸாமில் வந்து ஹெச்சிசிஎஃப் கூட கேட்கலாம். பாருங்கள், அப்போ ரெண்டு நம்பரோட கூடுதல் 45, ரெண்டு நம்பரோட வித்தியாசம் வந்து கூடுதலை விட 1/9 மடங்கு அதிகம், 1/9 மடங்கு அதிகம். அப்போ இது ரெண்டு எத்தனை முறை போகும் 9ஆல் அடித்து 5 முறை போகும். அப்போ எக்ஸ் மைனஸ் ஒய் வந்து 5, அதோட வித்தியாசம் 5. இதுக்கு நம்ம எக்ஸ் ஒய் கண்டுபிடிக்கிறது எப்படின்னா எக்ஸ் அடித்து போடலாம் வேணாம், அப்படியே சிம்பிளாக பாருங்கள். 45 இங்கே ஒரு முறை இங்கே ஒரு முறை எழுதிட்டோம். 5 வித்தியாசம், ப்ளஸ் 5 மைனஸ் 5, ரெண்டுத்தையும் கூட்டி 2ஆல் வகுங்க. ரெண்டுத்தையும் கழித்து 2ஆல் வகுத்தா என்ன வருது 50 டிவைட் பை 2, 40 டிவைட் பை 2, அடித்தா 25 20. அப்போது எக்ஸ் வந்து 25, ஒய் வந்து 20. ரெண்டு நம்பர் கண்டுபிடிச்சிட்டோம். அந்த ரெண்டு நம்பருக்கு எல்சியம் என்ன 5ஆல் அடித்தா 5 முறை போகும் 4, மறுபடியும் 5ஆல் அடிக்கிறோம் 1 4 4 1 1. அப்போது எல்சியம் 5 × 5 × 4 மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 100. ஹெச்சிசிஎஃப் கேட்டாங்கன்னா, இப்போ கேட்கல, எக்ஸாமில் மற்ற எக்ஸாமில் கேட்டாங்கன்னா இதோடு நிறுத்திக்கணும். காமனாக டிவைட் ஆகிறது மட்டும் 5 மட்டும் தான். உங்களுக்கு வேணும்னா போட்டு காட்டுற பாருங்க. 5ஆல் அடித்தா 5 4, அதோட அடிக்க முடியாது. அவ்வளோதான், ஹெச்சிசிஎஃப் 5. இது இம்பார்ட்டன்ட் கணக்குங்க, பார்த்துங்க. அடுத்த பார்க்கலாம். இரு எண்களின் எல்சியம் 84 மற்றும் ஹெச்சிசிஎஃப் 21, அவற்றின் விகிதம் 4:1 எனில் அவற்றின் பெரிய எண் என்ன? விகிதம் கொடுத்துட்டாங்க, எல்சிஎம்மும் கொடுத்துட்டாங்க, ஹெச்சிசிஎஃப்பும் கொடுத்துட்டாங்க. இதை எப்படி வேணாலும் போடலாம், ஷார்ட்டாகவும் போடலாம். பாருங்கள், ஒரே நிமிஷம் பாருங்கள், சிம்பிளாக சொல்லிடுறேன் பாருங்கள். ஏற்கனவே சொல்லிக்கிறேன், போன கிளாஸில் பார்த்தீங்கன்னா தெரியும், போன வீடியோவில் ஒரு எல்சிஎம்மை ஹெச்சிசிஎஃப்பால் டிவைட் ஆச்சுன்னா, ரெண்டே நம்பர் இருக்குன்னா டிவைட் ஆச்சுன்னா எத்தனை முறை போகும் 4 முறை. ஓகே, டிவைட் ஆச்சுன்னா அதுதான் சிறிய நம்பர் ஹெச்சிசிஎஃப், பெரிய நம்பர் எல்சிஎம். அவ்வளோதாங்க கான்செப்ட்டு, அவ்வளோதான். சரி, ஹெச்சிசிஎஃப்பால் எல்சிஎம் டிவைட் ஆயிடுச்சுன்னா அதோட அதுவும் மடங்கில் இருந்துச்சுன்னா சின்ன நம்பர் ஹெச்சிசிஎஃப், பெரிய நம்பர் எல்சிஎம். அவ்வளோதாங்க, சிம்பிளாக. அப்போ பெரிய நம்பர்னு எது 84 பெரிய நம்பர், அவ்வளோதான். சின்ன நம்பர் 21. சிம்பிளாக முடிஞ்சிச்சு. வேணும்னா உங்களை பாருங்கள், ரேஷியோ கொடுத்துட்டாங்க. நம்ம எப்போ ரேஷியோ கூட எக்ஸ் சேர்ப்போம். இப்போ 1x. இப்போ என்ன பண்ணுவோம், எக்ஸ்னாவே நான் ஹெச்சிசிஎஃப்னு சொல்லுவோம். அப்போது ஹெச்சிசிஎஃப்னா இது 21, 21 பெருக்குனா 84 21.
பெரிய நம்பர் 84, சின்ன நம்பர் 21. அவ்வளோதான். ஸ்ட்ரெயிட்டாகவே டிவைட் ஆச்சுன்னா எல்சிஎம் வந்து பெரிய நம்பர், ஹெச்சிசிஎஃப் சிறிய நம்பர். அவ்வளோ. இது சிம்பிளாக போட்டுடலாம். இதுவும் ஒரு 2-3 எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க இந்த சம்மம். சரி, அடுத்த கொஷின். 4 மீட்டர் 95 சென்டிமீட்டர், 9 மீட்டர், 16 மீட்டர் 65 சென்டிமீட்டர் ஆகிய நீளங்களை துல்லியமாக அளக்கக்கூடிய மிகப்பெரிய நீளம் எது? மிகப்பெரிய அப்படின்னு கேட்டாவே என்ன பண்ணணும்? அந்த 3 நம்பருக்கு ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான், வேறு எதுவும் பண்ண தேவையில்ல. நம்ம இப்போ பாருங்கள், கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஏன்னா இங்கே சென்டிமீட்ரு, இங்கே மீட்டர்னு இருக்குது, இங்கே மீட்டர் மட்டும் இருக்குது, இங்கே சென்டிமீட்டர் மீட்டர்னு இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? மொத்தமே சென்டிமீட்டராக மாற்றிக்கலாம். அப்போ 4 மீட்டர்னா எவ்வளோ? 1 மீட்டர் என்பது 100 சென்டிமீட்டர். 100 சென்டிமீட்டர் 1 மீட்டர். அப்போது 4னா 400 + 95, 495 சென்டிமீட்டர். அடுத்தது 900, 9னா 100 மல்டிப்ளிகேஷன்னா 900 சென்டிமீட்டர். அடுத்தது 16னா 1600 + 65, அப்போ 1665 சென்டிமீட்டர். இது 3த்துக்குமே நம்ம ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கணும். இப்போ இதே முன்ன போட்ட கணக்கே தான். 90 900 495 வகுத்து எவ்வளோ வரும்? ஒரு முறை போகுமா? 95 5 0 4. மறுபடியும் என்ன பண்ணோம்? 95 வகுக்கிறோம். எத்தனை முறை போகும்? ஒரு முறை. 0 1 0 9. மறுபடியும் என்ன பண்ணுறோம்? 90ஆல் 405 டிவைட் பண்ணுறோம். எத்தனை முறை போகும்? 4 முறை போகும். 0 36. அப்போ மைனஸ் பண்ணால் 45. மறுபடியும் 90ஆல் அடிக்கிறோம். அடித்தா எத்தனை முறை? 2. அப்போ 0. அப்போ என்ன ஹெச்சிசிஎஃப்? 45. ஹெச்சிசிஎஃப் வந்து 45. சிம்பிளான கணக்கு. ஏன்னா இப்போ 2த்துக்கு தான் கண்டுபிடிச்சோம். 3வது வந்து என்ன ஹெச்சிசிஎஃப்னு தெரியாது. நீங்கள் 3வது வேணும் அப்படின்னா இந்த 45 வந்து 1665ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள். டிவைட் பண்ணால் 0 வரும். டிவைட் பண்ணால் 0 வரும். அவ்வளோதாங்க. மீதி 0 வரணும். மீதி தான் 0 வரணும். அது எத்தனை முறை போகும்னு பாருங்கள். அடித்து பார்க்குறேங்க. அடித்து பார்த்தா தெரியும் எத்தனை முறை போகும். 37 முறை போகும். சிம்பிளாக பாருங்கள். 9 5 45 35 5 மீதி 1 35 5 மீதி 1 3. இது எத்தனை முறை போகும்? எத்தனை நாள் அடிக்கலாம்? 9ஆல் அடித்தா ஒரு முறை, 3 முறை போகும் 27. மீதி எவ்வளோ இருக்குது? 6 63. எத்தனை முறை போகும்? 9 7 63. அப்போ 7. அப்போ மீதி 0. அப்போ அடிப்படுது. அப்போது ஹெச்சிசிஎஃப் 45. அவ்வளோதாங்க. சிம்பிளான கணக்கு. இதுவும் ஒரு எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. இந்த சம் பாருங்கள். எக்ஸ் மற்றும் ஒய் ஆகிய 2 எண்களின் எல்சிஎம் மற்றும் ஹெச்சிசிஎஃப் முறையே 105 மற்றும் 3 எனில் எக்ஸ் + ஒய் 36, 1/x + 1/yன் மதிப்பு என்ன? எல்சிஎம் கொடுத்துட்டாங்க 105, ஹெச்சிசிஎஃப் 3ன்னு கொடுத்துட்டாங்க. இரு எண்களின் கூடுதல் வந்து 36. அப்போ அவங்க கேட்குறது என்னென்னா 1/x + 1/yயோட மதிப்பு என்ன? இது எப்படி பாருங்கள். ஷார்ட்கட்டாக போடும். எக்ஸ் + ஒய் 36 கணக்கில் இருக்கிறது தாங்க. இப்போது எக்ஸையும் ஒய்யும் மல்டிப்ளேஷன் பாருங்கள். எக்ஸையும் ஒய்னா என்ன சொல்கிறேன்? எல்சிஎம் அண்டு ஹெச்சிசிஎஃப் என்ன பண்ணுறோம்? எல்சிஎம் அண்டு ஹெச்சிசிஎஃப்பை மல்டிப்ளேஷன் பண்ணணும். அதுதானே ஃபார்முலா. எவ்வளோ? 105 × 3 மல்டிப்ளேஷன் பண்ணால் 315. இது என்னது? எக்ஸ்ஒயோட வேல்யூ 2 நம்பரோட பெருக்கல் 315. இப்போ நம்மளுக்கு என்ன கேட்குறாங்க? 1/x + 1/y. இது என்ன பண்ணலாம்? கிராஸ் மல்டிப்ளேஷன் பண்ண அப்படியா? ஒய் எக்ஸ் + ஒய் xy 2 நம்பரோட கூடுதல்
டிவைடட் பை 2 நம்பரோட பெருக்கல் தான் இதுக்கு ஆன்சர். அவ்வளோதான், ஷார்ட்டாக கண்டுபிடிச்சிருக்கோம். எக்ஸ் ப்ளஸ் ஒய் எவ்வளோ? 36. எக்ஸ் ஒய்னா 315. அவ்வளோதான், சிம்பிளாகிடுச்சு. இப்போது இது ஆப்ஷன் இருந்தால் இதை பாருங்கள், இல்லை அடிக்க முடிஞ்சால் அடிச்சுங்க. எதால் அடிக்கலாம்? 3ஆல் அடிக்கலாமா? 1 3 3 5 3 30, மீதி 1 5 3 5. இது 12 3 36. மறுபடியும் எதால் அடிக்கலாம்? 3ஆல் அடிக்கலாமா? 4 3 12, 3 மீதி 1 5. அப்போது என்ன வரும்? 4/35. அவ்வளோதாங்க, இதுதான் ஆன்சருங்க. இது ஷார்ட்டாக போடுங்க பாருங்கள். மறுபடியும் சொல்கிறேன், 2 நம்பர் எக்ஸ் மற்றும் ஒய் ஆகிய 2 எண்களின் எல்சிஎம் HCF வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 105 மற்றும் 3. எக்ஸும் ஒய்யும் கூட்டினா 36. ஆனால் நம்மளுக்கு என்ன கேட்குறாங்க கணக்கு? 1/x + 1/yன் மதிப்பு என்ன? ஆல்ரெடி கணக்கில் கொடுத்துருக்காங்க. எக்ஸையும் ஒய்யும் கூட்டினா 36. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது எக்ஸ் இன்ட்டு ஒய் தான் கண்டுபிடிக்க போகிறோம். அது ஃபார்முலா. ஆக்சுவலாக எல்சிஎம் அண்ட் HCF பெருக்கினாவே இரு எண்களின் பெருக்கல் வந்துடும். அதுதான் 315. இப்போ நம்மளுக்கு என்ன தேவை? 1/x + 1/y கிராஸ் மல்டிப்ளிகேஷன். அவ்வளோதான், x + y டிவைடட் பை xy. அதுதான் x + y 36 வேல்யூ. கீழே வந்து xy வேல்யூ 315. அடித்தா இது 3ஆல் அடித்தா 12 முறை போகும். இது வந்து 105. மறுபடியும் 3ஆல் அடித்தா 4 முறை 12, இது 35. இதுக்கு மேலே அடிக்க முடியாது. அப்போ ஆன்சர் 4/35. இது மாதிரி தாங்க இந்த கணக்கு போடணும். சிம்பிளாக போட்டுடலாம். அடுத்த கிளாஸ் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது தெரிவிக்கணும், டவுட்டு ஏதாவது இருந்துன்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். வணக்கம்.